என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு நாள் என்ன பார்த்து, டா என் தங்கச்சிக்கு கொஞ்சம் குளிர் பிடிச்சிருக்கு, நான் வெளியே போறேன், நீ கொஞ்சம் அவளை கவனிச்சுக்கோன்னு கேட்டான். நானும் சாதாரணமா ஓகே சொல்லிட்டேன். அவளுக்கு ஒரு வைட்டமின் சி டேப்லெட் கொடுத்தேன். அவ டேப்லெட்டை பார்த்து புருவம் சுருக்கிட்டு இது என்னன்னு கேட்டா. நானும் கிண்டலா சிரிச்சிட்டு அது ஒரு ஆஃப்ரோடிசியாக்வு சொன்னேன். அவள் என்ன நம்பல. ஆனா அந்த இரவு எல்லாமே மாறி போச்சு. நள்ளிரவு நேரம் திடீர்னு என் ரூம் கதவு திறந்துச்சு. அவள் முகம் சிவந்து மூச்சு வேகமா உள்ள வந்தா. எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, அந்த மாத்திரை வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு போலன்னு நடுங்கிற குரல்ல சொன்னா. நான் சிரிச்சுட்டே இருந்தேன். அது வெறும் வைட்டமின் சீடான்னு சொல்ல போனேன். ஆனா அடுத்த நொடியிலேயே அவள் என்ன கட்டி பிடிச்சுக்கிட்டா. அவளோட உடம்பு நெருப்ப மாதிரி சூடா இருந்தது. அந்த இரவு நாங்க இருவரும் நம்ம உணர்ச்சிக்கே முழுக்க சரண்டர் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது, அவள் என்னை விட வயசுல பெரியவள்னு மட்டும் இல்ல, அவளை பற்றிய எல்லாமே ஓவர்வெல்மிங். காலை அவள் விழித்தபோது கண்ணம் முழுக்க செவந்திருந்தது. என்னை நேரா பார்த்து, இப்போ நீ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாகணும்னு சொன்னா. அப்படித்தான் நாங்க கப்பல் ஆயிட்டோம். கேம்பஸ்லயே அதிகமா பேசப்பட்ட ஜோடி நாங்க தான். என் பெஸ்ட் ஃப்ரெண்டும் ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஒவ்வொரு வருடமும் ஒரே கேள்விதான் கேட்பான், டா எப்போ ஃபைனலா என் மச்சான ஆக போற? அவள் என்னை அணைச்சிக்கிட்டு ஆசையோட நிறைந்த கண்களால், இந்த வருடம் கண்டிப்பான்னு சொல்லுவா. ஆனா நம்ம கல்யாணத்துக்கு முந்தின இரவு எல்லாமே நாசமாயிடுச்சு. நானும் என் பெஸ்ட் ஃப்ரெண்டும் மூவி பார்த்துட்டு கேம்பஸுக்கு நடந்து வந்துட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு ஒரு ஆலில இருந்து சில ரவுடிஸ் நம்ம சுத்தி நின்னாங்க. அவங்களோட முகத்துல வயலன்ஸ் மட்டும்தான் இருந்தது. கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் குடுன்னு மிரட்ட ஆரம்பிச்சாங்க. நாங்க எஸ்கேப் ஆக முயற்சி பண்ணோம். ஆனா சிச்சுவேஷன் மோசமா மாறிச்சு. கடைசியில என் ஃப்ரெண்ட் தன்னோட முழு சக்தியையும் பயன்படுத்தி அவங்கள தடுத்து நிறுத்தினான். நீ ஓடுன்னு கத்துனான். நான் ஃபுல் ஸ்பீட்ல ரோட் கிராஸ் பண்ணி ஹெல்ப் கேட்க ஓடினேன். ஆனா நான் திரும்பி வந்த நேரத்துக்கு எல்லாமே முடிஞ்சிருந்தது. அவன் கால்கள் உடைஞ்சு ரத்தத்துல கிடந்தான். உடம்புல உயிரே இல்ல. அந்த நாளுக்கு அப்புறம் சம்மர் ஹேஸ் என்ன வெறுக்க ஆரம்பிச்சா. ஹேஸ் ஃபேமிலியும் என்ன மன்னிக்கவே இல்ல. நம்ம என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்ட் மெமோரியல்ல இன்சென்ஸ் கூட ஏற்ற அனுமதி தரல. நானே என்ன வெறுத்தேன். அந்த நாள்ல சாக வேண்டியது நான் தான்னு தினமும் நினைச்சேன். ஆனா இப்போ எங்கிட்ட இருந்த ஒரே வழி அட்டோன் பண்றது மட்டும்தான். அதனால நான் சம்மர் ஹேஸோட அசிஸ்டன்ட் ஆயிட்டேன். காலை முதல் இரவு வரை அவள் சொல்ற எல்லா டர்ட்டி ஒர்க்கையும் நான் செய்தேன். டீல்ஸ் க்ளோஸ் பண்ணணும்னா நான் தான் போவேன். கிளைண்ட்ஸ் கூட குடிக்கணும்னா உடம்பு கொலாப்ஸ் ஆகும் வரை குடிப்பேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கை இன்னும் மோசமா மாறுச்சு. டீல்ஸ் க்ளோஸ் பண்ணணும் என்பதற்காக நான் தினமும் குடிச்சேன். குடிச்ச என் வயிற்றுலயே ஹெமரேஜ் ஆரம்பிச்சு. பல தடவைகள் உயிரே போயிடும் அளவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஒரு நாள் ஆஃபீஸ் பேங்க்வெட் முடிஞ்சதும் பாத்ரூம்குள் போய் திடீர்னு ரத்தம் வாந்தி எடுத்தேன். அது சாதாரணம் இல்ல, லிட்ரலா ரத்தமே வெளியே வந்தது. ஹாஸ்பிட்டல்ல டெஸ்ட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் டாக்டர் முகமே மாறி போச்சு. உங்களுக்கு மிடில் டு லேட் ஸ்டேஜ் கேன்சர்னு அவர் மெதுவா சொன்னார். அந்த நொடிதான் நான் முதல் தடவையாக உண்மையிலேயே பயந்தேன். இத்தனை வருடம் கில்ட்டுல வாழ்ந்த நான் சாவ பத்தி நினைச்சதே இல்ல. ஆனா அந்த நாள்ல எனக்கு உயிர் போக போகுதுன்னு உணர்ந்தேன். அந்த பயத்துல நான் ஒரே ஒருத்தரை தான் தேடினேன், சம்மர் ஹேஸ். முன்னாடி நான் உடைஞ்சு போன ஒவ்வொரு நேரத்திலையும் என்ன ஆறுதல் சொன்னவள் அவள்தான். ஆனா அந்த இரவு நான் பார்த்த காட்சி என் இதயத்தையே நசுக்கியது. சம்மர் ஹேஸோட மேபேக் கார் பார்க்கிங்ல நின்றிருந்தது. நான் அவளை பார்க்க போனேன். ஆனா காருக்குள் வேறொருத்த இருந்தான். அவன் சம்மர் மேல லீனாகி இருந்தான். சிரிச்சுக்கிட்டே கேட்டான், உன் அசிஸ்டண்ட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கல, எப்ப துரத்த போற? ஒரு நொடிக்கு சம்மர் அமைதியா இருந்தா. பிறகு ஐஸ் மாதிரி கோல்டு வாய்ஸ்ல சொன்னா, கவலைப்படாத, நம்ம கல்யாணம் சீக்கிரம் நடக்க போகுது, அவனான எதுவும் ஆகாது. அவள் ஒரு செகண்ட் பாஸ் எடுத்தா. அதுவும் என் அண்ணனை கொன்னது அவன்தான், அவன் செத்தாதான் எனக்கு சந்தோஷம். அந்த வார்த்தை கேட்ட நொடி என் இதயம் சொட்ட சொட்ட ரத்தம் வடிக்கிற மாதிரி இருந்தது. நான் அங்க நின்னுகிட்டே இருக்க முடியல. அமைதியா திரும்பி ஒரு கேப் பிடிச்சு மீண்டும் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். டாக்டர் என்ன பார்த்ததும் ட்ரீட்மெண்ட் பத்தி பேச ஆரம்பிச்சார். ஆனா நான் நேரா சொன்னேன், டாக்டர் எனக்கு ட்ரீட்மெண்ட் வேண்டாம். அவர் அதிர்ச்சியோட என்ன பார்த்தார். அப்போ நான் மெதுவா சிரிச்சேன். என் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் டொனேட் பண்ணணும். டாக்டர் லிட்ரலா ஷாக் ஆயிட்டார். நீங்க ஷூரா? அக்ரெசிவ் ட்ரீட்மெண்ட் எடுத்தா இன்னும் கொஞ்சம் இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஆனா ட்ரீட்மெண்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதிகபட்சம் சில மாதங்கள் தான். நான் யோசிக்கவே இல்ல, தலையசைச்சேன். நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே சாகணும். இப்படி இருந்தா குறைஞ்சது ரயன் ஹேஸ் கிட்ட கீழே போய் மன்னிப்பு கேட்கலாம். சம்மர் ஹேஸுக்கும் ஃபைனலா ஃப்ரீடம் கிடைக்கும். அந்த நாளுக்கு அப்புறம் நான் எதுவும் நடக்காத மாதிரி நடிக்க ஆரம்பிச்சேன். டெய்லி ஆஃபீஸ் போவேன், மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணுவேன், டீல்ஸ் க்ளோஸ் பண்ணுவேன். சம்மர் இன்னும் என்ன ஃபோர்ஸ் பண்ணி தினமும் குடிக்க வைப்பா. ஒரு நைட்ல 10-15 கிளாஸஸ் வரை. கேன்சர் பெயின் காரணமா என் முகம் லிட்ரலா டெட் பாடி மாதிரி பேல் ஆகி போச்சு. ஆனா நான் அதை வெளியே காட்டவே இல்ல. பேங்க்வெட் முடியும் வரை சம்ஹவ் தாங்குவேன். அதுக்கப்புறம் பாத்ரூம்குள் ஓடி போய் வயலண்டா வாந்தி எடுப்பேன்.
ஒரு நாள் அந்த பாத்ரூம்லயே கொலாப்ஸ் ஆயிட்டேன். எனக்கு கண் திறந்தப்போ நான் என் வீட்ல பெட்ல படுத்திருந்தேன். என் டர்ட்டி க்ளோத்ஸ் மாற்றப்பட்டிருந்தது. யாரோ என் பக்கத்துல அமைதியா உட்கார்ந்திருந்தாங்க. அது ஹேனா ஷா. காலேஜ்ல என் கிளாஸ்மேட். இத்தனை வருடமா யாருக்கும் தெரியாம அமைதியா என்னை கவனிச்ச ஒரே மனிதர் அவள்தான். அவள் கையில என் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் இருந்தது. அவளோட விரல்கள் நடுங்கிக்கிட்டே இருந்தது. ஹேனா ஷா என் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை கையில பிடிச்சுக்கிட்டு மீண்டும் மீண்டும் படிச்சிட்டு இருந்தா. அவள் மெடிசன் படிச்சவள். அந்த ரிப்போர்ட்ஸ்ல என்ன அர்த்தம் இருக்குன்னு பெர்ஃபெக்ட்டா தெரியும். அவளோட கண்கள் முழுக்க செவந்திருந்தது. குரல் நடுங்கிக்கிட்டே என்னை பார்த்து கேட்டா, உனக்கு ஸ்டமக் கேன்சரா? அந்த ஒரு வார்த்தையிலேயே அவளோட இதயம் உடைஞ்ச சத்தம் கேட்கும் மாதிரி இருந்தது. அவள் உடனே என் கையை பிடிச்சுக்கிட்டா. ஈத்தன், நீ இப்படி கண்டினியூ பண்ண முடியாது. உடனே அந்த சம்மர் ஹேஸை விட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகணும். ஆனா நான் மெதுவா என் கையை அவளிடமிருந்து இழுத்துக்கிட்டேன். கஷ்டப்பட்டு ஒரு ஸ்மைல் போட்டேன். அவ்வளவு சீரியஸ் இல்ல ஹேனா, கவலைப்படாத, நான் என்ன பாத்துக்கிறேன். நான் எவ்வளவு ஸ்டப்பனா இருக்கேன்னு ஹேனாக்கு தெரியும். அதுலயும் 5 வருடங்களுக்கு முன்ன ரயன் ஹேஸ் இறந்த அந்த சம்பவம் என்னுள் இன்னும் உயிரோட இருக்குன்னு ஹேனாக்கு தெரியும். அதனால அவள் என்னோட ஆர்கியூ பண்ணவே இல்ல. அந்த இரவு முழுக்க அவள் அமைதியா என்ன பாத்துக்கிட்டே இருந்தா. மருந்து கொடுத்தா, காய்ச்சல் செக் பண்ணா. நான் தூங்குற வரைக்கும் என் பக்கத்திலேயே இருந்தா. காலையானதும் அவள் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டா. நானும் நேரா ஆபீஸுக்கு போயிட்டேன். இன்று சம்மர் ஹேஸ் கூட ஒரு பெரிய பேங்க்வெட்டுக்கு போகணும். ஆனா பாய் ஃப்ரெண்டா இல்ல, அசிஸ்டண்டா. ஏன்னா இப்ப அவளோட பாய் ஃப்ரெண்ட் டைலர் கிராஃபர்ட். அவன் என்னை பார்த்ததும் ஃபேக் ஸ்மைல் போட்டான். ஈத்தன் சின்க்ளேர், உன்னை நான் அட்மையர் பண்ணணும் போல இருக்கு. இவ்வளவு ஹியூமிலியேஷனுக்கு பிறகும் இன்னும் சமர் பின்னாடி சுற்றியேன்னு கேலியா சொன்னா. நான் பதில் கூட சொல்லல. அமைதியா ஓரமா நின்ன. அந்த நேரம் சம்மர் ஹேஸ் நடந்து வந்தா. டைலர் எந்த ஹெசிடேஷனும் இல்லாம அவளோட கைய பிடிச்சா. சம்மரும் அதை ரிஜெக்ட் பண்ணல. ஆனா அவள் என்ன பார்த்த நொடியிலேயே அவளோட கண்கள் இன்னும் கோல்டா மாறிச்சு. இந்த பேங்க்வெட்க்கு வர சொல்லியது யார்? அவள் குரல் முழுக்க இரிட்டேஷன். வெளியே வெயிட் பண்ணு. அந்த நேரம் சியாட்டில் முழுக்க வின்டர் சீசன். வெளியே ஹீட்டர் கிடையாது. ஐசி விண்ட் மட்டும் பாடியை கிழிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருந்தது. ஆனா நான் ஒரு வார்த்தை கூட பேசல. சரின்னு மட்டும் சொல்லிட்டு திரும்பி நடந்தேன். பேங்க்வெட் ஹாலுக்கு வெளியே ஓப்பன் கார்டன் இருந்தது. மேல ரூஃப் கூட இல்ல. நான் அந்த ஃப்ரீசிங் கோல்டுல நின்னுக்கிட்டு இருந்தேன். என் உடம்பே நடுங்க ஆரம்பிச்சது. கேன்சர் பெயினும் கோல்டும் சேர்ந்து லிட்ரலி சுவாசிக்க கூட கஷ்டமாயிருந்தது. ஒரு சர்வர் என்னை பார்த்து பரிதாபப்பட்டான். சார், உள்ளே வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு மெதுவா கேட்டான். நான் அமைதியா தலையசைத்தேன். வேண்டாம். அதுக்கப்புறம் நான் அங்கேயே நின்னேன். இரவு ஆகும் வரைக்கும், பேங்க்வெட் முடியும் வரைக்கும் அந்த குளிர்காற்றுல தனியா நின்னுக்கிட்டே இருந்தேன். பேங்க்வெட் முடிஞ்சு இரவு ஆகும்போது சம்மர் ஹேஸ் வெளியே வந்தா. அவள் மேல டைலர் கிராஃபோர்டோட கோட் இருந்தது. அவர்கள் இருவரும் வெளியே வந்ததும் இன்னும் நான் அந்த குளிர்ல நின்னுக்கிட்டு இருப்பதை பார்த்தாங்க. ஒரு நொடிக்கு சம்மர் கண்களில் ஏதோ ஃப்ளிக்கர் ஆனது. பிறகு அவள் குரல் திடீர்னு ஷார்ப்பா மாறிச்சு. இங்கே என்ன ஹைடாகி நிக்கிற? வர்றையா இல்லையா? அவள் டைலரோட கையை பிடிச்சுக்கிட்டு முன்னாடி நடந்தா. நானும் அமைதியா பின்னாடி நடந்தேன். கார்டன் ஆர்டிஃபிஷியல் லேக் பக்கமா நாங்க போய்கிட்டு இருந்தோம். அந்த நேரம் டைலர் கிராஃபர்ட் உதட்டுல ஒரு ஸ்மர்க் வந்தது. திடீர்னு அவன் முன்னாடி தடுமாறுற மாதிரி நடித்தான். ஷிட், என் வாட்ச் லேக்ல விழுந்துடுச்சுன்னு கத்தினா. அடுத்த நொடியிலேயே திரும்பி என்ன கோபமா பார்த்தான். யார் உன்னை என்ன புஷ் பண்ண சொன்னது? நான் உடனே பதில் சொன்னேன். நான் தள்ளவே இல்லை. ஆனா அவன் ஃபேக் ஆங்கர்ல தொடர்ந்து ஆக்டிங் பண்ணினா. அவன் சம்மர் ஹேஸோட கையை பிடிச்சுக்கிட்டு, சம்மர், அது எனக்கு ரொம்ப ஃபேவரட் வாட்ச்னு சொன்னா. சம்மர் என்ன பார்த்தா. எவ்வளவு நேரம் பார்த்தாளோ எனக்கே தெரியல. பிறகு மெதுவா ஒரே ஒரு சென்டென்ஸ் சொன்னா. லேக்குள் இறங்கி எடுத்துட்டு வா. ஒரு குவெஸ்டின் கூட கேட்கல. ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. நேரடியாக என்னையே கில்ட்டின்னு முடிவு பண்ணிட்டா. நான் கீழே லேக் வாட்டரை பார்த்தேன். அங்கிருந்தே அந்த தண்ணீரோட போன் சில்லிங் கோல்டு ஃபீல் ஆகுது. ஆனா நான் எதுவும் சொல்லாம மெதுவா உள்ள இறங்கினேன். லேக் ரொம்ப ஆழமில்ல, முழங்கால் அளவுதான். ஆனா வின்டர் வாட்டர் எலும்புக்குள்ளே குத்துற மாதிரி இருந்தது. ஒவ்வொரு அடியும் ஐஸ் ஷாட்ஸ் மேல காலால் நடக்கிற மாதிரி ஃபீல். என் உடம்பு ஏற்கனவே வீக், கேன்சர் பெயின் வேற. ஆனா நான் குனிஞ்சு தேட ஆரம்பிச்சேன். தேடினேன். என் உடம்பு அன்கண்ட்ரோலபிளி நடுங்க ஆரம்பிச்சது. சம்மர் ஹேஸ் சில செகண்ட்ஸ் மட்டும் என்ன பார்த்தா. பிறகு திரும்பி நடந்துட்டே ஒரு சென்டென்ஸ் விட்டுட்டு போனாள். வாட்ச் கிடைக்கலன்னா நாளைக்கு ஆஃபீஸ் வரவே வேண்டாம். அவள் டைலரை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து போயிட்டா. நான் மட்டும் அந்த ஃப்ரீசிங் லேக்குள்ள தனியா நின்னேன். அந்த நொடியில என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு சேட்னஸ் உள்ள எழுந்தது. நான் முழு இரவும் குனிஞ்சு அந்த வாட்சை தேடினேன். கடைசியில ஃபைனலி கண்டுபிடிச்சேன்.
ஆனா எழுந்து நிற்கும் நேரத்துக்கு என் உடம்பே நம்பாகிடுச்சே. கால்கள்ல ஃபீலிங் இல்ல, கைகள் நடுக்கம், மூச்சு இட் செல்ஃப் ஹெவி. இருந்தாலும் அந்த வாட்சை கையில பிடிச்சுக்கிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கம்பெனி பில்டிங்க்கு திரும்பி போனேன். சம்மர் ஆஃபீஸ்க்குள்ள டைலர் கிராஃபோர்டு இருந்தான். நான் வாட்ச் அவன் கிட்ட கொடுத்தேன். அவன் அதை ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்தான். பிறகு முகம் சுழிச்சான். இது முழுக்க மட்டுல மாசா இருக்கு, டிஸ்கஸ்டிங், எனக்கு இது இனிமே வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அந்த எக்ஸ்பென்சிவ் வாட்சை நேரா டஸ்ட்பின்குள்ள தூக்கி போட்டான். வலியால என் மூச்சே சரியா வரல. யூ டோன்ட் லைக் ஸ்பைசி ஃபுட்னு நான் கஷ்டப்பட்டு கேட்டேன். டைலர் கிராஃபோர்ட் குளிர்ந்த சிரிப்போட அந்த வாண்டான்ஸ் பாக்ஸை நேரா குப்பத்தொடிக்குள்ள காலி பண்ணிட்டான். ஐ டோன்ட் லைக் ஸ்பைசி ஃபுட்னு அலட்சியமா சொன்னான். நான் அங்கேயே நின்னுட்டேன். 3 மணி நேரம் லைன்ல நின்னு வாங்கி வந்த சாப்பாடு ஒரு செகண்ட்ல குப்பையாயிடுச்சு. சம்மர் ஹேஸ் கூட அதை பார்த்து எந்த ரியாக்ஷனும் காட்டல. அவ சும்மா பர்ஸ்ல இருந்து கார்டு எடுத்துட்டு டைலருக்கு கொடுத்தா. வேற ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கோ. டைலர் சிரிச்சா. சம்மர், நீ என்ன ரொம்ப ஸ்பாயில் பண்ற. அந்த சீன் பார்த்தப்போ என் உள்ள ஏதோ மெதுவா உடைஞ்ச மாதிரி இருந்தது. ஆனா நான் எதுவும் சொல்லல. என் வயிற்றுப்பள்ளி அதிகமா இருந்தது. நான் சுவரை பிடிச்சுக்கிட்டு மெதுவா வெளியே நடந்தேன். லிஃப்ட் வர்ற காத்திருந்த அந்த சில செகண்ட்ஸ் கூட எனக்கு டார்ச்சர் மாதிரி இருந்தது. கண் முன் எல்லாமே பிளர் ஆக ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல சம்மர் ஹேஸ் குரல் பின்னால் இருந்து கேட்டது. நாளைக்கு காலை 7 மணிக்கே ஆபீஸ் வா. கிராஃபோர்டுக்கு கால்ஃப் கிளப் அப்பாயின்மெண்ட் இருக்கு. நான் திரும்பி பார்க்கல, சரின்னு மட்டும் சொன்னேன். வீட்டுக்கு வந்ததும் என் உடம்பு முழுக்க ஸ்ட்ரென்த் இல்லாம சோஃபா மேல விழுந்தேன். வயிற்றுக்குள்ள யாரோ நைஃப் திருப்புற மாதிரி வலி. அதுக்குள்ள ஃபோன் வைப்ரேட் ஆயிற்று. ஹாஸ்பிட்டல் நம்பர். டாக்டர் சீரியஸ் வாய்ஸ்ல பேசினார். மிஸ்டர் சின்க்ளேர், உங்கள் கண்டிஷன் வேகமா வேர்சன் ஆகிடும். இமீடியட் ட்ரீட்மெண்ட் இல்லைனா சிச்சுவேஷன் டேஞ்சரஸ் ஆகிடும். நான் கண்களை மூடிக்கிட்டு சிரிக்க முயற்சி பண்ணேன். டாக்டர், இன்னும் எவ்வளவு டைம் இருக்கும்? அவர் சில செகண்ட்ஸ் அமைதியாயிருந்தார். பிறகு மெதுவா சொன்னார், மேக்சிமம் 3 months. அந்த வார்த்தை கேட்டதும் ரூம் முழுக்க சைலண்ட் ஆயிடுச்சு. ஆனா ஆச்சரியமா எனக்கு பயமே வரல. என் மனசுல ஒரே ஒரு தாட் தான் ஓடிக்கிட்டு இருந்தது. இன்னும் 3 மாதம் தாங்கினா போதும். ரயன் ஹேஸ் கிட்ட நான் ஃபைனலி மன்னிப்பு கேட்கலாம். சம்மர் ஹேஸையும் நான் பெர்மனண்டா விட்டு போயிடலாம். எனக்கு ஸ்பைசி ஃபுட் இனிமேல் பிடிக்காது என்று டைலர் கிராஃபோர்ட் அலட்சியமாக சொன்னான். சம்மர் ஹேஸ் என்னை ஒரு கனமான பார்வையால் பார்த்தா. மீண்டும் போய் வாங்கிட்டு வா. நான் மீண்டும் வெளியே ஓடினேன். 2வது தடவை வாங்கி வந்ததும் டெய்லர் மீண்டும் முகம் சுழிச்சான். இதுல ட்ரைட் ஷ்ரிம்ப் இருக்கு. அவன் வேணும்னு என்னை டார்ச்சர் பண்றது சம்மர் ஹேஸுக்கு தெளிவாக தெரிந்திருந்தும் அவ எந்த ரியாக்ஷனும் இல்லாம சும்மா சொன்னா, மறுபடியும் போய் வாங்கிட்டு வா. அந்த நாள்ல நான் எத்தனை தடவை அந்த ஷாப்புக்கும் வீட்டுக்கும் நடுவே ஓடினேன்னு எனக்கே ஞாபகமில்லை. இருட்டாக ஆரம்பிச்ச பிறகுதான் கடைசியாக ஒரு பார்சல் வாங்கி திரும்பி வந்தேன். கையில் வாண்டான்ஸ் பாக்கெட். உடம்புல ஸ்ட்ரென்த் ஏதுமில்லை. வயிற்றுக்குள் வலி அலை மாதிரி அடிச்சுக்கிட்டே இருந்தது. நடந்த எவ்ரி ஸ்டெப்பும் பாடி கொலாப்ஸ் ஆகிற மாதிரி ஃபீல். கண்முன் ரோடு கூட சரியா தெரியல. மைண்ட் முழுக்க பிளர் ஆக ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல திடீரென்று காதுக்கு அருகே ஒரு பெரிய ஹார்ன் சத்தம் கேட்டது. அடுத்த செகண்ட் ஒரு ட்ரக் வேகமா வந்து என்னை நேராக மோதி தூக்கி எழிஞ்சது. என் பாடி ரோடு மேல பல தடவை உருண்டது. அந்த இம்பாக்டுக்கு அப்புறம் நான் தாங்கவே முடியல. வாயிலிருந்து ஒரு பெரிய அளவு ஃப்ரெஷ் பிளட் வெளியே பீச்சிட்டு வந்தது. கையில் இருந்த வாண்டான்ஸ் பாக்கெட் தரையில் விழுந்து சிதறிச்சு போயிடுச்சு. அதோட வாசனை ரோடு முழுக்க பரவியது. என் கண்முன் இருந்த உலகம் மெதுவா ஒயிட் ஸ்னோ மாதிரி பிளர் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் முழு இருட்டு. ஹாஸ்பிட்டல். எமர்ஜென்சி ரூமுக்கு கொண்டு வரப்பட்ட பேஷண்ட் நான் பார்த்த உடனே ஹானா ஷா அதிர்ச்சியில உறைந்து போனா. ஈத்தன் சிங்க்ளேர்னு அவ பல தடவை கத்தினா. ஆனா ஸ்ட்ரெச்சர் மேல இருந்த நான் எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. வாயிலிருந்து பிளட் மட்டும் தொடர்ந்து வெளியே வந்துகிட்டே இருந்தது. சீஃப் பிசிஷியன் கூட ஷாக் ஆயிட்டார். இன்டர்னல் ஆர்கன் ரப்சராச்சான்னு பதறி கேட்டார். ஹானா உடனே நடுங்கிற குரலில் சொன்னா, அவருக்கு ஸ்டமக் கேன்சர் இருக்கு. அந்த வார்த்தை கேட்ட உடனே டாக்டர்ஸ் ஃபேஸ் சீரியஸ் ஆயிடுச்சு. அவங்க உடனே என்னை எமர்ஜென்சி சர்ஜரி ரூமுக்கு கொண்டு போனாங்க. பல மணி நேரத்துக்கு அப்புறம் சர்ஜரி முடிஞ்சது. ஆனா ஆக்சிடென்டல் ஏற்பட்ட வெளிப்புற காயங்களோட ப்ளீடிங்கை மட்டும் தான் ஸ்டாப் பண்ண முடிஞ்சது. மெஷின்ஸ் எல்லாமே என் வைட்டல் சைன்ஸ் மெதுவா குறைஞ்சிட்டு இருக்குன்னு காட்டிக்கிட்டு இருந்தது. ஹானா ஷா ஆல்மோஸ்ட் பிரேக் டவுன் ஆயிட்டா. ப்ரொஃபசர், அவருக்கு என்ன ஆச்சுன்னு பதறி கேட்டா. ப்ரொஃபசர் மெதுவா தலையசைத்தார். லேட் ஸ்டேஜ் ஸ்டமக் கேன்சர். அவரோட பாடி ஏற்கனவே லிமிட்டுக்கு வந்துடுச்சு. ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு பிறகு என் பாடி ஏற்கனவே இருந்ததை விட இன்னும் மோசமா வீக் ஆயிடுச்சு. அந்த இம்பாக்ட் காரணமா என் ஆர்கன்ஸ் ஒன்றுக்கு பிறகு ஒன்று ஃபெயில் ஆக ஆரம்பிச்சிருந்தது. ஹாஸ்பிட்டல் பெட் மேல படுத்திருந்த நான் இன்னும் கண் திறக்கவே இல்லை. வாயிலிருந்து பிளட் மட்டும் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது. ஆனா அன்கான்ஷியஸா இருந்த நிலையில கூட நான் ஒரே பெயரை தான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். சம்மர் ஹேஸ். அதை கேட்ட ஹானா ஷா கண்கள் முழுக்க சிவந்து போச்சு.
அவ உடனே என் கையை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு அழுகையோட சொன்னா, ஈத்தன், ப்ளீஸ் ஹோல்ட் ஆன். இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் தாங்கிக்கோ. நான் அவளை கூட்டிக்கிட்டு வர்றேன். நீ வெயிட் பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நடுங்குற கையால என் போனை எடுத்தா. அவ சம்மர் ஹேஸுக்கு கால் பண்ணினா. கால் கனெக்ட் ஆன உடனே அங்கிருந்து குளிர்ந்த குரல் கேட்டது. ஈத்தன் சிங்க்லர், நான் வாண்டான்ஸ் வாங்கிட்டு வா சொன்னேன். அத கூட ப்ராப்பர்லி செய்ய முடியலையா? ஹானா ஷா கோபத்துல கை முடிச்சு பிடிச்சுக்கிட்டா. நான் ஹானா ஷா பேசுறேன். அந்த சைடு சில செகண்ட் சைலண்ட் ஆயிடுச்சு. பிறகு சம்மர் மெதுவா கேட்டா, ஈத்தன் போன் உன்னிடம் எப்படி இருக்கு? ஹானா மானிட்டரை பார்த்தா. அங்க ஹார்ட் பீட் லைன் மெதுவா ஃபிளாட் ஆக ஆரம்பிச்சிருந்தது. அவ குரல் நடுங்கிக்கிட்டே இருந்தது. ஒவ்வொரு வார்த்தையையும் கஷ்டப்பட்டு சொன்னா. ஹாஸ்பிட்டலுக்கு வா. ஈத்தன் சிங்க்லரை கடைசி தடவையாக வந்து பார்த்துட்டு போ. மீண்டும் அந்த சைட் நீண்ட சைலன்ஸ். பிறகு சம்மர் ஹேஸ் குளிர்ந்த சிரிப்போட சொன்னா, ஹானா ஷா, இவன் உன்னையும் சேர்த்து இந்த டிராமா ஆக்ட் பண்ண சொன்னானா? அந்த வார்த்தை கேட்ட ஹானா ஷாக்கு சம்மரை அங்கேயே கொன்றிடணும்னு தோணுச்சு. அவ ஆல்மோஸ்ட் கத்திட்டா, ஈத்தன் சிங்க்லேர் அவன். ஆனா அடுத்த செகண்ட் ஒரு வீக்கான கை அவளோட கையை பிடிச்சு தடுத்தது. ஹானா கீழே பார்த்தா. சில நிமிஷத்துக்கு முன்னாடி அன்கான்ஷியஸா இருந்த நான் மெதுவா கண் திறந்திருந்தேன். நான் கஷ்டப்பட்டு தலை அசைத்தேன். உதடு மெதுவா அசைந்தது. அவளை வர சொல்லாத. அந்த மொமெண்ட்ல மானிட்டர் மேல இருந்த ஹார்ட் பீட் லைன் மெதுவா மீண்டும் உயர ஆரம்பிச்சது. போனிலிருந்து சம்மர் ஹேஸ் குரல் பதற்றமா கேட்டது. ஈத்தனுக்கு என்ன ஆச்சு? ஆனா ஹானாக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நேரமே இல்ல. ஹார்ட் பீட் திரும்ப வர ஆரம்பிச்சதை பார்த்த உடனே அவ சந்தோஷத்துல ஆல்மோஸ்ட் அழுதுட்டா. அவ உடனே கால் கட் பண்ணிட்டு ப்ரொஃபஸரை அழைக்க ஓடினா. மறுபடியும் முழு செக்கப் நடந்தது. சில நேரத்துக்கு அப்புறம் டாக்டர் மாஸ்கை கழற்றினார். அவரோட ஃபேஸ் முழுக்க ஸ்வெட். டாக்டர் ஒரு பெரிய மூச்சை விட்டார். ஃபேஸ் முழுக்க ஸ்வெட். அவரோட வைட்டல் சைன் ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சு. சீக்கிரம் அப்சர்வேஷன் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் நர்சஸ் என்ன மெதுவா அப்சர்வேஷன் ரூமுக்கு கொண்டு போனாங்க. அதே நேரத்துல ஹானா ஷா கால் கட் பண்ணியதுக்கு பிறகு சம்மர் ஹேஸ் நீண்ட நேரம் போனையே பார்த்துக்கிட்டு இருந்தா. அவளோட அட்டென்ஷன் மீண்டும் என்னால டிஸ்ட்ராக்ட் ஆனதை பார்த்த டைலர் கிராஃபோர்டுக்கு உள்ளுக்குள் கோபம் எழுந்துச்சு. அவன் மெதுவா சொன்னா, சம்மர், அவங்க இருவரும் சேர்ந்து உன்னை மேனிபுலேட் பண்றாங்க. இவ்வளவு வருதமா ஈத்தன் இன்னும் இந்த டிராமா கேமையே விளையாடிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சம்மரோட கையை பிடிக்க முயற்சி பண்ணான். ஆனா சம்மர் திடீர்னு எழுந்து நின்னதால அவன் கை மிஸ் ஆயிடுச்சு. சம்மர் மெதுவா சொன்னா, எனக்கு இன்னும் வேலை இருக்கு, நீ கிளம்பு. இன்று ஃபைனலி அவளோட ஸ்டே பண்ணலாம் என்று நினைத்திருந்த டைலர் கிராஃபர்ட் ஃபேஸ் உடனே டார்க் ஆயிடுச்சு. ஆனா எதுவும் சொல்ல முடியாம ஃப்ரஸ்ட்ரேஷனோட வெளியே போயிட்டான். ஆஃபீஸ்ல தனியா இருந்த சம்மர் ஹேஸ் கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டு இருந்தா. ஆனா அவ மனசு முழுக்க குழப்பமா இருந்தது. சிக்கிய நூல் மாதிரி தாட்ஸ் எல்லாம் டேங்கிள் ஆயிடுச்சு. எவ்வளவு ட்ரை பண்ணினாலும் காம் ஆக முடியல. இறுதியில் அவ இன்னொரு அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணினா. ஈத்தன் சின்க்ளேர் இப்போ எங்கே இருக்கா என்று கண்டுபிடிங்க. அவளே தன்னோட குரல் லேசா நடுங்கிறத உணர்ந்தா. அசிஸ்டன்ட் உடனே எஸ் மிஸ் ஹேஸ் என்று சொன்னா. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அவன் திரும்ப கால் பண்ணா. மிஸ் ஹேஸ், அசிஸ்டன்ட் சின்க்ளேர் சில மணி நேரத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆனார். இப்போ பீஸ் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. ஆனா கிரிட்டிக்கல் ஸ்டேஜை தாண்டிட்டார். சம்மர் ஹேஸ் போனை பிடிச்சபடியே நீண்ட நேரம் அமைதியா இருந்தா. அவ்வளவு நேரம் சைலண்டா இருந்ததால அசிஸ்டன்ட் கூட மெதுவா கேட்டான், நீங்க அவரை விசிட் பண்ண போறீங்களா? சம்மர் ரொம்ப நேரம் எதுவும் பேசல. பிறகு மெதுவா ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் சொன்னா, நான் வந்தது அவனுக்கு தெரியக்கூடாது. அசிஸ்டன்ட் கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆனா. சரி மிஸ் ஹேஸ் என்று சொல்லிட்டு கால் கட் பண்ணா. அந்த இரவு முழுக்க சம்மர் ஹேஸ் ஆஃபீஸ் லைட் ஆஃப் ஆகவே இல்ல. விடியற்காலை வரைக்கும் அவன் ஒருத்தியா ஆஃபீஸ்ல இருந்தா. அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல்ல என் கண்டிஷன் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆனது. ஹானா ஷா மட்டும் இன்னும் என் பக்கத்துல இருந்து நகரவே இல்ல. அவ ஆல்மோஸ்ட் கெஞ்சிற மாதிரி சொன்னா, ஈத்தன், இனிமேல் டிலே பண்ணக்கூடாது. உடனே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி கீமோதெரபி ஸ்டார்ட் பண்ணணும். சம்மர் ஹேஸ் கும்பலோட நடுவில் நின்றிருந்தா. அவளோட பார்வை நேராக என்னை துளைத்து வந்தது. என் கையில் இருந்த வெள்ளை கிரைசந்தமம் பூக்கள் ரயான் ஹேஸின் கல்லறை முன்னாடி வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஒரு விஷயம் பார்த்த உடனே அவளோட கண்கள் மீண்டும் பழைய குளிர்ந்த வெறுப்பால நிரம்பிச்சு. அவ மெதுவா நடந்து வந்து என் முன்னாடி நின்னா. இங்கே வர உனக்கு இன்னும் தைரியம் இருக்கா? அவளோட குரல் ஐஸ் மாதிரி குளிர்ந்தது. ரயான் உயிரோட இருந்திருந்தா உன்னை வாழ்நாள்ல ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். நான் எதுவும் பேசல. கல்லறையை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தேன்.